சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு தான் அவருடைய 74வது வயதில அடியெடுத்தும் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் சினிமா துறைக்குள்ள நுழைந்து 50 வருடம் ஆகிவிட்டது. இந்த வருட இடையில அதாவது மே அல்லது ஜூன் மாதத்துல அவருக்கு 50 ஆண்டு விழா நடத்த தமிழக அரசு திட்டம் போட்டிருந்தது. அதற்கான பேச்சுவார்த்தைகள்லயுமே ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காராம். இவருடைய பதில தமிழக அரசாங்கம் எதிர்பார்க்கல. தமிழக அரசாங்கம் மட்டுமல்லாமல் தென்னிந்திய நடிகர் சங்கமுமே இணைந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தாங்களா. அனைத்து திட்டத்தையுமே ஓரங்கட்டி வச்சிடுங்க, எனக்கு எந்த ஒரு விழாவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். இதனை பயன்படுத்தி ஆளும் கட்சியான திமுக அவருடைய ரசிகர்களை கவர்ந்து விடலாம் அப்படின்னு திட்டம் தீட்டியிருக்க இந்த வேலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதனை சுதாரித்து கொண்டு தற்போது எந்த விழாவுமே வேண்டாம் அப்படின்னு இந்த விஷயத்தை நேரடியாகவே நிராகரித்திருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மேல ஆளும் கட்சி கொஞ்சம் கடுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.